realize that if you keep on doing something, it will finally destroy you. நாம் ஒரு காரியத்தை ஒரு தீமையான காரியத்தை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அது கடைசியில் நம்மை கெடுத்து விடும் என்பதை நம்ம அறியாதிருக்கிறோம். Jesus spoke about a sin against the Holy Spirit which can never be forgiven. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய பாவம் மன்னிக்கப்படவே முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Yeah, there is such a sin. அப்படிப்பட்ட ஒரு பாவம் உண்டு. We saw that yesterday. நேற்றைய தினத்திலே பார்த்தோம். If a brother sins a sin unto death, don't even pray for him. மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை உன் சகோதரன் செய்ய கண்டால் அவனுக்காக வேண்டுதலும் செய்யக்கூடாது என்று பார்த்தோம். That we read in 1 John 5 and verse 16. அதை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்த்தோம். So how do we know whether we have committed that sin already or not? இப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்து விட்டோமா ஏற்கனவே அல்லது இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது? That's very easy to find out. அதை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. Have you committed this sin yet? இந்த பாவத்தை நீங்கள் இன்னுமா செய்திருக்கிறீர்களா? How to find out? அது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்து விட்டேன் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி? The sin which can never be forgiven. மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்து விட்டேன் என்று கண்டுபிடிப்பது எப்படி? Jesus said that in Matthew chapter 12. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார். He said there's one sin which can never be forgiven. ஒரு பாவம் மன்னிக்கப்பட முடியாத பாவம். Matthew 12:32. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Even if you speak a word against Jesus, it can be forgiven. இயேசுவுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையை நீங்கள் பேசிவிட்டால் கூட அது மன்னிக்கப்படும். It says that in Matthew 12:32. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். But if you speak against the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் you won't be forgiven in this world or in the future. அது இந்த உலகத்திலும் மன்னிக்கப்படுவதில்லை, இனி வரக்கூடிய காலத்திலும் அது மன்னிக்கப்படுவதில்லை. Now there are many Pentecostal people who use this verse to frighten us. அநேக பெந்தேகோஸ்தே பிரசங்கியார்கள் நம்மை பயமுறுத்தும்படியாக இந்த வசனத்தை சிலர் சொல்லலாம். They do all types of stupid things and say this is the Holy Spirit. அவர்கள் புத்தியனமான பல காரியங்களை செய்துவிட்டு இது பரிசுத்த ஆவியானவருடைய வரம் என்று சொல்லலாம். They lie down on the floor and fall down and kick and laugh and all types of things and say this is the Holy Spirit. மக்கள் ஜெபிக்க வரும்பொழுது கை வைக்கிறார்கள், கீழே விழுகிறார்கள், காலை தூக்குகிறார்கள், சிரிக்கிறார்கள், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்று சொல்லலாம். When you question it, they say no, don't speak against the Holy Spirit. இப்படிலாம் ஆவியானவர் செய்வார் என்று அதை கேள்வி கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லாதீர்கள் என்று உடனே சொல்வார்கள். You will not be forgiven. பரிசுத்த ஆவியானவர் விரோதமா பேசாதீங்க, உங்களுக்கு மன்னிக்கப்படாது. And then many believers are afraid to speak. நிறைய விசுவாசிகள் பேசுவதற்கே பயப்படுவார்கள். I know that is not Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அல்ல என்று எனக்கு தெரியும். Because ஏனென்றால் God has given me an example of a perfect spirit-filled man. பரிசுத்த ஆவியானவராலே பூரணமாய் நிறையப்பட்ட ஒரு மனிதனை தேவன் ஒரு மாதிரியாக எனக்கு கொடுத்திருக்கிறார். That is Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு யாரும் இல்லை. And when I look at Jesus' life in the Gospels, இயேசுவின் வாழ்க்கையை சுவிசேஷத்திலே நான் பார்க்கும் பொழுது I never see him pushing anybody down. அவர் யாரையும் கீழே தள்ளுவதை நான் பார்ப்பதில்லை. I never see Jesus lying down on the floor and kicking his legs and laughing. தலையிலே படுத்துக்கொண்டு தரையிலே படுத்துக்கொண்டு காலை தூக்கி உதைத்துக்கொண்டு சிரிப்பதை எல்லாம் நான் பார்த்ததில்லை. That is not Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. I'm saying compare that with Jesus. Can Jesus do that? You immediately know whether it's Holy Spirit or not. இயேசு இப்படி செய்வாரா என்று அவரோடு கூட ஒப்பிட்டு பார்த்தால் அது உடனடியாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரா இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். Even a simple thing like pastors forcing people to give money to them. தங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று பாஸ்டர்மார்கள் மக்களை கட்டாயப்படுத்துகிறார்களே, அவ்விதமான எளிய காரியம் கூட. And saying God will bless you if you give me money and my church and my ministry. என்னுடைய ஊழியத்திற்கும் சபைக்கும் எனக்கும் பணம் கொடுத்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். That's not Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. How do I know? எனக்கு எப்படி தெரியும்? Because I compare it with Jesus. இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறேன். Where did Jesus say, come on, give me money and you will be blessed? வாருங்கள் பணத்தை தாருங்கள் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு எங்கே சொல்லி இருக்கிறார்? Nowhere. எங்கேயுமே இல்லை. I say that is that own covetous greedy spirit that pastor has. It's not the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பொருளாசையாகிய அந்த ஆவிதான் அது அவர்களை வாங்க செய்கிறது. We must not be afraid of exposing such deception. இப்படிப்பட்ட வஞ்சனைகளை வெளியரங்கமாக்குவதிலே நாம் பயப்படக்கூடாது. 1 John 4:1 says don't believe every spirit. எல்லா ஆவிகளையும் நம்ப வேண்டாம் என்று 1 யோவான் 4:1 வாசிக்கிறோம். Don't believe every spirit. எல்லா ஆவியையும் நீங்கள் நம்ப வேண்டாம். But 1 John 4:1 also says அதே சமயத்தில் 1 யோவான் 4:1 சொல்கிறது test the spirits. இந்த ஆவிகளை பரிசோதித்து பாருங்கள். When somebody says this is Holy Spirit, you must test it. யாராவது இது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்று சொன்னால் நீங்கள் அதை சோதித்து பார்க்க வேண்டும். Don't be like a dumb blind believer believing it. ஒரு குருட்டுத்தனமான ஊமையான ஒரு விசுவாசியை போல இருந்து நம்பிக்கொண்டிருக்க கூடாது. Somebody says this thing is Holy Spirit. இங்கே இந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் நடக்கிறது என்று யாராவது சொன்னால் you obey 1 John 4:1 and
test it. நீங்கள் 1 யோவான் 4:1க்கு கீழ்ப்படிந்து அதை நீங்கள் சோதித்து பாருங்கள். To see whether it is from God. அது தேவனிடத்திலிருந்து தான் வந்ததா என்பதை நீங்கள் பார்க்க You வேண்டும். say, how shall I test it? நான் எப்படி சோதித்து பார்ப்பது? That's very easy. அது மிகவும் எளிது. There is only one example that came from God, that was Jesus Christ. தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே ஒரு மாதிரி உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து. So how shall I test whether this thing happening is from God? ஆகவே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியம் தேவனிடத்திலிருந்து வந்ததா இல்லையா என்று எப்படி சோதித்து பார்க்க I முடியும்? compare it with the perfect example that came from God, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனிடத்திலிருந்து வந்த பூரணமான மாதிரியோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறேன். You know, when I hear some preachers yelling and screaming and shouting at people, சில பிரசங்கியார்கள் ஜெபிக்க யாராவது வந்தால் அவர்களை பார்த்து அல்லது அவர்களை பார்த்து சத்தம் போட்டு கத்தி பேசும்பொழுது condemn people the way they speak. அவள் பேசுகிற விதத்திலே பார்த்தால் மக்களை அப்படியே ஆக்கினைக்குட்படுத்தி பேசுவார்கள். And because they make a lot of noise, நிறைய சத்தம் போட்டு பேசுகிறதுனாலே they think it is Holy Spirit, and others also think it is Holy Spirit. தாங்களும் இது பரிசுத்த ஆவியானவர் என்று எண்ணுகிறார்கள், மற்றவர்களும் பரிசுத்த ஆவியானவர் என்று எண்ணுகிறார்கள். It's not Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. Test the Spirit. ஆவிகளை சோதித்து பாருங்கள். Even if your elder brother speaks like that, test the Spirit. உங்களுடைய மூப்பர் அப்படி பேசினாலும் கூட அந்த ஆவியை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். Because I tested with Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சோதித்து பார்த்தேன். I read about Jesus in Matthew 12. மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே இயேசுவை குறித்து வாசிக்கிறேன். Verse 19. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Verse 18 it says, "Look carefully at my servant." என்னுடைய ஊழியக்காரனை கவனித்து பாருங்கள். That's a very important exhortation. மிகவும் முக்கியமான ஒரு புத்திமதி. Look carefully at my servant Jesus. என்னுடைய தாசனாகிய இயேசுவை கவனித்து பாருங்கள். I put my spirit upon him. என்னுடைய ஆவி அவர் மேல் வைத்திருக்கிறேன். And when the spirit of God is upon anybody, தேவனுடைய ஆவியானவர் யார் மீதாவது வந்திருந்தால், like Jesus, இயேசுவை போல, verse 19, he will not quarrel. அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். Anybody who is quarreling, that is not Holy Spirit. வாக்குவாதம் பண்ணுகிற யாராயிருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. Verse 19, he will not cry out and raise his voice. அவர் கூக்குரலிட மாட்டார், சத்தத்தை உயர்த்த மாட்டார். He will not yell and scream. கூக்குரலிட்டு சத்தமிட மாட்டார். He doesn't have to. அப்படி செய்ய தேவையில்லை. Because the Holy Spirit will take his words and take it straight into people's hearts. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை ஜனங்களுடைய இதயத்திற்கு நேரே கொண்டு செல்வார். When you are filled with the Holy Spirit, you don't have to yell and scream. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் சத்தம் போட தேவையில்லை. You won't fall down and kick your legs. நீங்கள் கீழே விழுந்து காலை உதைக்க தேவையில்லை. Test the spirits. ஆவிகளை சோதித்து பாருங்கள். Compare everything with Jesus Christ. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட்டு பாருங்கள். So coming back to this question, how do we know whether we have sinned against the Holy Spirit? நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? There is one simple test. ஒரு எளிய சோதனை உண்டு. And it is the best test. அதான் மிகவும் நேர்த்தியான ஒரு சோதனை. Do you know when we repent of our sin? நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது, who gave you that repentance? இந்த மனம் திரும்பலை உங்களுக்கு தந்தவர் யார்? You thought you repented yourself. நீங்களாகவே மனம் திரும்பி விட்டேன் என்று எண்ணுகிறீர்கள். But read Acts chapter 11 and verse 18. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Acts 11:18. அப்போஸ்தலர் 11:18. It says here, God has granted repentance to the Gentiles, repentance that leads to life. தேவன் ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதலை புறஜாதியாருக்கு அருளி செய்தார். Who gave those people repentance? இந்த மனம் திரும்புதலை அவர்களுக்கு கொடுத்தவர் யார்? The whole God, the Holy Spirit. பரிசுத்த ஆவியாகிய தேவன். See, the Holy Spirit is the third person of the Trinity who is now on earth. இப்பொழுது பூமியிலே இருக்கக்கூடிய அந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். Just like the second person of the Trinity came to earth 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக திருத்துவத்தின் இரண்டாவது நபர் இந்த பூமிக்கு வந்தார். Now the third person of the Trinity has been on the earth for 2000 years. இப்பொழுது இந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபர் இந்த 2000 ஆண்டுகளாக பூமியிலே இருந்து கொண்டிருக்கிறார். He gives repentance to people. அவர் மக்களுக்கு மனம் திரும்புதலை தருகிறார். So if you have a desire to turn from your sin, ஆகவே பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குமானால், and come to God and confess your sin, நீங்கள் தேவனிடத்திலே வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வீர்களானால், then you can be sure you have not yet committed that terrible sin against the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அந்த பயங்கரமான பாவத்தை செய்யவில்லை என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். Because if you had committed that sin against the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் அந்த பாவத்தை செய்திருப்பீர்களானால், that can never be forgiven.
மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை நீங்கள் செய்திருப்பீர்களானால், one proof is you will have no desire to repent. மனம் திரும்புவதற்கென்று உங்களுக்கு சற்றேனும் வாஞ்சியே இருக்காது. I think in my whole life I have seen only one or two people like that. இந்த வாழ்க்கை முழுவதுமாக இப்படி ஒன்று அல்லது ரெண்டு நபர்களை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன். No desire to repent. மனம் திரும்புவதற்கு விருப்பமே இல்லாதவர்கள். They can go and commit adultery and come and laugh about it the next morning. போய் விபச்சாரம் செய்துவிட்டு அடுத்த நாளில் வந்து அதை குறித்து சிரித்து பேசுவார்கள். No desire to repent. மனம் திரும்புவதற்கு சற்றேனும் விருப்பம் இல்லாதவர்கள். Because they've sinned against the Holy Spirit. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள். So I don't think anybody here is in that condition. இங்கே யாருமே இப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்று தான் நான் எண்ணுகிறேன். I think all of you have a desire to turn from your sin. நீங்கள் எல்லாருமே பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியான ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். You may not have overcome your sin yet. இன்னும் பாவத்தை மேற்கொள்ளாமல் இருக்கலாம். That's not the test. அது சோதனை அல்ல, தற்பரிசோதனை அல்ல. Do you want to give up your sin? பாவத்தை விட்டுவிட விருப்பம் இருக்கிறதா? I'm not asking have you given it up. நீ பாவத்தை விட்டு விட்டாயா என்று கேட்கவில்லை. I'm saying do you want to give it up? பாவத்தை விட்டுவிட விரும்புகிறாயா? Have you turned from it? அதை விட்டு மனம் திரும்ப விரும்புகிறாயா? That is repentance. அதுதான் மனம் திரும்புதல். And if you repent, the devil will have no power over you. அப்படி நீங்கள் மனம் திரும்பும் பொழுது சாத்தானுக்கு உங்கள் மீது வல்லமை இருக்காது. When I conduct a marriage, நான் ஒரு திருமணத்தை செய்யும் பொழுது, திருமணத்தை நடத்தும் பொழுது, I tell the husband and wife, கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறேன், because I want them to have a home which is like heaven on the earth. பூமியிலே பரலோகத்தை போல ஒரு குடும்பத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறபடினாலே, so many homes are like hell on this earth. அநேக குடும்பங்கள் இந்த பூமியிலே நரகத்தை போல இருக்கிறது. Always fighting, quarreling, shouting. எப்பொழுதுமே சத்தம் போட்டு திட்டிக் கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு. That is like hell on this earth. இந்த பூமியிலே நரக வாழ்க்கை போல தான் இருக்கிறது. But I want every home in our church to be like heaven on this earth. நம்முடைய சபையிலே ஒவ்வொரு குடும்பமும் பூமியிலே காணப்படுகிற பரலோகத்தை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். So I tell newly married couples and older married couples. புதிதாக திருமணமானவர்கள் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு சொல்கிறேன், you must make one rule in your life. இந்த வாழ்க்கையிலே ஒரு பிரமாணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். I'm not saying never get angry. கோபப்படவே கூடாது என்று சொல்லவில்லை. That may take 10 years. அதற்கு ஒருவேளை 10 ஆண்டுகள் ஆகலாம். Yeah, it's not easy. அவ்வளவு எளிதல்ல. Don't get discouraged if you didn't overcome anger in 2 months. 2 மாசத்திலேயே கோபத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் சோர்ந்து போக வேண்டாம். For many people it takes 10 years to overcome anger. அநேகருக்கு கோபத்தை மேற்கொள்வதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். But you can do something. ஆனால் ஏதோ ஒன்றை இழந்து விட முடியும். ஒன்றை செய்யலாம். Even in those 10 years while you're struggling to overcome anger. அந்த 10 ஆண்டுகள் கோபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கும் பொழுது make one decision. ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள். Before I go to bed at night, I will settle all matters with my husband and wife and then go to sleep. இரவு படுப்பதற்கு முன்பதாக என்னுடைய மனைவியோடு அல்லது கணவனோடு எல்லா காரியங்களையும் சீர்பொருந்தி விட்டு நான் நித்திரைக்கு செல்வேன். That means before I go to sleep, I will ask for forgiveness. நான் தூங்குவதற்கு முன்பதாக நான் மன்னிப்பு கேட்பேன். Before I go to bed, I will make sure my heart is absolutely clear. படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக என்னுடைய இருதயமானது முற்றிலுமாய் சுத்தமாக இருக்குது என்பதை நிச்சயித்துக் கொள்வேன். Then there is no place for the devil in my home. அப்பொழுது என்னுடைய குடும்பத்திலே பிசாசுக்கு இடமே இருக்காது. If you do that every day, ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் செய்வீர்களானால், maybe you had a little fight with your husband or wife during the day. அந்த நாளிலே புருஷனோடு மனைவியோடு ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டிருக்கலாம். Before you go to bed, படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். Ask forgiveness. மன்னிப்பு கேளுங்கள். So next the question arises, அடுத்த ஒரு கேள்வி எழும்புகிறது, who should ask forgiveness first? முதலாவது யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? Husband or wife? புருஷனா மனைவியா? That is a question. I have already spoken about this before. If you have heard me before, you know the answer. ஏற்கனவே நான் இதை குறித்து பேசியிருக்கிறேன். ஆகவே உங்களிலே அனைவருக்கு பதில் தெரிந்திருக்கும். But have you practiced the answer? That's the question. நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அந்த பதிலை நீங்கள் கடைபிடித்திருக்கிறீர்களா? So if a husband and wife have a tension or a fight, who should ask forgiveness first? கணவனுக்கு மனைவிக்கும் இடையே பிணக்கு ஏற்படுகிறது அல்லது சண்டை ஏற்படுகிறது, யார் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும்? I think we'll ask these young unmarried people. What do you think? திருமணமாகாத இளைஞர்களை கேட்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? Who should ask first? யார் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும்? In India they always say wife must ask first. இந்தியாவில் எப்பொழுதும் என்ன சொல்வார்கள், மனைவிதான் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். Because husband is the Maharaja in the house. கணவன் வீட்டிலே மகாராஜாவா இருக்கிறார். Is that right?
சரியா? You know, I will tell you, husbands, how to be the Maharaja in your house. கணவன்மார்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மகாராஜாவாக இருக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். Treat your wife like a Maharani, then you will become the Maharaja. உங்களுடைய மனைவியை மகாராணியை போல நடத்துங்கள், நீங்கள் மகாராஜாவாய் மாறிவிடுவீர்கள். Because the husband of the Maharani will be the Maharaja only. மகாராணியுடைய கணவர் மகாராஜா தான். But anyway, coming back to this question. சரி, நாம் இந்த கேள்விக்கு திரும்பி வருவோம். Who should ask forgiveness first? முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டியவர் யார்? When two brothers have a difficulty, ரெண்டு சகோதரர்களுக்குள்ளே ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வருகிறது, who should ask forgiveness first? முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டியவர் யார்? Who should humble themselves first? முதலாவது தன்னை தாழ்த்த வேண்டியவர் யார்? And the answer is again by looking at God. அந்த பதில் எங்கே இருக்கிறது என்றால் மீண்டுமாய் தேவனை பார்ப்பதிலே. See, God and man had a tension. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு இறுக்கம் ஏற்பட்டது. It started in the Garden of Eden. அந்த இறுக்கமானது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்தது. It was not God's fault. அது தேவனுடைய குறை அல்ல. It was 100% man's fault. 100% மனிதனுடைய குறைதான். But there was a distance ஆனால் அங்கே ஒரு இடைவெளி between ஏற்பட்டது God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே. Just like there can be a distance between husband and wife. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு இடைவெளி வருவது போல. So when there was a distance between God and man, ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்பட்ட பொழுது, and it was not God's fault, அது தேவனுடைய குறையே அல்ல, it was 100% man's fault. 100% மனிதனுடைய குறை. Who took the first step to restore that fellowship? அந்த ஐக்கியத்தை மீண்டுமா ஏற்படுத்துவதற்கு முதல் படி எடுத்து வைத்தவர் யார்? Who? யார்? God. தேவன், Not man. மனிதன் அல்ல. Sometimes a husband may say, why should I do it? It was her fault. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அது அவளுடைய தப்பு என்று புருஷன் Or the சொல்லலாம். wife may say, why should I humble myself? It's his fault. அல்லது மனைவி பார்த்து ஏன் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அது அவருடைய குறைதான். Supposing God in heaven had said, why should I bother about these men? It is their fault. ஒருவேளை தேவனும் பரத்திலிருந்து நான் ஏன் போக வேண்டும், இது மனிதனுடைய தவறுதான் என்று சொல்லியிருந்தால், None of us will be sitting here today. நம்மள யாருமே இங்கே உட்கார்ந்து இருக்க மாட்டோம். There will be no gospel, no Jesus Christ. சுவிசேஷமே இருக்காது, இயேசு கிறிஸ்துவே இருந்திருக்க மாட்டார். But God is a very humble person. ஆனால் தேவன் மிகுந்த தாழ்மையுள்ளவர். We are also proud. நாம் எல்லாரும் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம். God is very humble. தேவன் மிகவும் தாழ்மையுள்ளவராக இருக்கிறார். He doesn't say, I am senior. நான் மூப்பர், முதியவர் என்று சொல்வதில்லை. I am so much older than these people. How can I go and ask forgiveness from them? நான் எப்படி இவர்களிடத்திலே போய் நான் மன்னிப்பு கேட்பது, நான் இவர்களை காட்டிலும் பெரியவர் என்று சொல்வதில்லை. Only stupid, foolish, idiotic human beings talk like that. புத்தியினமான அறிவில்லாத மக்கள் தான் இப்படி பேசுவார்கள். God doesn't speak like that. தேவன் அப்படி பேசுவதில்லை. He says, if man will not humble himself, I will humble myself. மனிதன் தன்னை தாழ்த்த முடியவில்லையா, நான் என்னை தாழ்த்தி போகிறேன். Why? ஏன்? Because God is more spiritual than man. தேவன் மனிதனை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர். So when two people have a quarrel or a tension, அவை இரண்டு பேருக்கு இடையிலே ஒரு சண்டை வந்து விட்டது, அல்லது மன இறுக்கம் ஏற்பட்டு விட்டது, மனத்தாங்கல் ஏற்பட்டு விட்டது. it does not have to be the younger person who takes the first step. அங்கே முதல் படி எடுத்து வைக்க வேண்டியது கண்டிப்பாக இளையவர் தான் என்று அல்ல. Whoever is more spiritual, that person must take the first step. யார் அதிக ஆவிக்குரியவரோ அவர்தான் முதலாவது படியை எடுத்து வைக்க வேண்டும். For example, if I am a father and I have a problem with my child, உதாரணமாக நான் ஒரு தகப்பனுடைய மகனோடு கூட எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. who should take the first step? யார் முதலாவது படி எடுத்து வைக்க வேண்டும்? Should I wait for the child to take the first step or I take the first step? என்னுடைய குழந்தை முதலாவது, என்னுடைய பிள்ளை முதலாவது அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று நான் என்ன எதிர்பார்க்கிறேனா, அல்லது நான் எடுத்து வைக்க வேண்டுமா? I look at God, the perfect father. பூரணமான தகப்பனாகிய தேவனை பார்க்கிறேன். He took the first step to restore fellowship with me. அங்கே என்னோடு கூட அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் முதலாவது படி எடுத்து So வைத்தார். I must take the first step as a father to restore fellowship with my children. ஆகவே என்னுடைய மகனோடு கூட உள்ள ஐக்கியத்தை மீண்டுமா ஏற்படுத்துவதற்கு தகப்பனாகிய நான் படி எடுத்து வைக்க வேண்டும்.